தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு விஷயம் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே கிருபையாய் இந்த நேரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட கர்த்தரை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் யாவரும் கூட முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி இந்த நாளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த நாளுடைய ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியா அவர் இந்த இடத்துல வந்து பிரசன்னராகி நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க ஆசீர்வதிக்க நம் தாளத்தை நாம் ஒப்பு கொடுத்து போகிறோம். மகா இரக்கம் கிருபையில் இருந்த நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த அந்நிய தேசத்திலே இப்படி அழகான நல்ல சபையை கொடுத்து 45 வருஷங்கள் கண்ணீர் மணி போல பாதுகாத்து இதே இந்த நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் கூடி ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்க கர்த்தர் நீ பாராட்டின இரக்கங்கள் கிருபைகளை நினைத்தவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே அழைத்தவர் உண்மையுள்ளவர், இம்மட்டுமா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கரம் பிடித்து நடத்துகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறவர்களை ஏற்ற நேரத்தில் கூட்டி சேருங்க. வரை தடைப்பட்டவர்களுக்கு இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இது வழிநடத்தும்படி அச்சமிக்கிறோம். இந்த நாளில் ஆராதனை நடத்த போகிற அந்த மகனையும், ஆண்டவரே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிற அடியனையும், விசேஷமாக நடுவே இசைக்கரிசிகளை வாசிக்கிற பிள்ளைகள், PA சிஸ்டம் எல்லாவற்றையும் தாழ்த்தியும் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு மெல்லிய சத்தம் இந்த இடத்துல எழும்பட்டும். உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஜெகநாதன் முன்பாக வந்து நான் உங்களுடைய ஆராதனை நடக்கும்படியாக இருக்கிறேன். நாம் எழுந்திருந்து தேவனை நோக்கி பார்க்கலாம். ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியதாய் எங்களுக்குள்ளார நீர் வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சபையிலே வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி நீ கொண்டு வந்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய எல்லா பாவங்களையும், பிசாசின் தந்திரங்களையும், சோர்வின் எண்ணங்களையும், ஆண்டவரே மயக்கத்தையும் எடுத்து போட்டு உற்சாகமாய் உம்மை துதிக்க தேவன் கிருபை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய மகிமையை காணும்படிக்கு கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துல நிலையாய் நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதித்து பாடும் பொழுதும், சங்கீதம் வாசிக்கும் பொழுதும், ஆண்டவரே உமக்கென்று கொடுக்கும் பொழுதும் உடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்க தேவன் அனுகிரகம் செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் உங்களுடைய பிரசன்னம் எங்களை காத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக துதித்து போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே என்ற பாடலை நாம் பாடலாம்.
தெரிந்து கொண்ட வேத சங்கீத பகுதி 33 சகோதரி மரகதம் ஸ்டீபன் அவர்கள் வாசிக்கும்படியாக நன்றாக கேட்டுக்கொள்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளும் சங்கீத பாகம் சங்கீதம் 33. சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் கனிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவருக்கு தகும். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குழிலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கத்திற்கு குதிரை விடுதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தையும் நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கைகூறும். சேர்ந்து வாசிப்போம். நம்பிக்கை இருப்பதாக. நாம் வாசிக்கப்பட்டதான இந்த சங்கீத பகுதியில கர்த்தரை எவ்வாறு நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி முதல் 3 வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் அவருக்கு முன்பாக தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆகையால் நாம் அவரை துதிக்க போகிறோம். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நம்மை அவர் செம்மைப்படுத்தியிருக்கிறார். நாம கடந்த காலம் எப்படி இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியினால் அவருடைய பார்வையிலே நம்மை செம்மையானவர்களாக அவர் நினைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். நாம் வேறு விதத்தில் சொன்னா தாளத்தோடும் மத்தாளத்தோடும் கைத்தளத்தோடும் தேவனை துதிக்க போகிறோம். அது செய்வது தேவனுக்கு அது உகந்ததாய் காணப்படுகிறது. அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். கண்டபடி வாசிக்காம நேர்த்தியாய் வாசித்து அவருடைய பாட்டை துதித்து புது பாடல்களினாலே நம்முடைய ஆத்மாவில் எழுப்புகிறதான சத்தத்தோடு அவரை துதித்து பாட நாம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாயிருக்கிறது. இதை அவர் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதெல்லாம் நமக்கு தந்து கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்குமாம். நம்மை அவர் ரட்சித்து அவருடைய நினைவை நமக்குள்ளாரே வைத்து அந்த நினைவை தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தலைமுறை தலைமுறையாக அவர் நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் பாக்கியவான்கள். கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் நாம் பாக்கியவான்கள். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக அதை செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய நினைவுகளை நமக்குள்ளார எதற்கு வைக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை அவர் உருவாக்குகிறார். அவர் உருவாக்குறதோடு இல்லாமல் அந்த இருதயத்தின் செய்கையை அவர் கவனித்து பார்க்கிறார்.
வேறு விதத்துல சொன்னால் நம்முடைய நடக்கைகளை அவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். செம்மையானவர்களுக்கு அவர் உத்தமமானவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் அவர் நியாயம் செய்கிறவர். அதோடு கூட நம்முடைய நம்முடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறவர். தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், மரணமே நமக்கு நேரிட வந்தாலும் அவைகளின் மத்தியிலே இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு அவர் ஒருபோதும் விட்டு விடுகிற தேவன் அல்ல. இந்த உலகத்திலே நாம மரிப்பது ஒரு இளைப்பாறுதல். நம்முடைய ஆத்துமா மரிக்காது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை தேவன் அவர் உண்டாக்கி அதிலே அவருடைய நினைவை வைத்து அந்த நினைவினுடைய செய்கையை அவர் கவனித்து அதனுடைய பலனை அவர் நித்தியத்திலே வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்திலே நமக்கு இப்படியாய் அவர் தந்திருக்கிற கிருபைக்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நம்ம வாழ்கிற பொழுது எந்த சூழ்நிலையில நாம் அகப்பட்டு கொண்டாலும் அவைகளின் மத்தியிலே நாம் இருந்து கூப்பிட பொழுது அவைகளின் மத்தியில் இருந்து நம்மை விடுவித்து அவர் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் நாம் பாக்கியவான்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தையும் நாம் நம்பியிருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். இப்பேற்பட்ட நம்பிக்கையை நீங்களும் நான் கொண்டிருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கும். அந்த மகிழ்ச்சியினாலே நாம் தேவனை துதித்து நாம் பாடப்போகிறோம். இப்படியாக தேவன் கொடுத்த சங்கீதத்துக்காக நாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சங்கீதத்திற்காக உங்க கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்தை உயர்த்தி உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் உயர்த்தி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு நீ விலக்கி எங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் பாதையிலே நாங்கள் கடந்தாலும் அவைகளில் இருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு எங்களை உயிர்மீழ்ச்சி அடைய செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயில் இருந்து கூட எங்களை விடுவித்து சமூகத்துக்கு வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சிக்கிக் கொண்டாலும் அவைகளுக்கு மத்தியில இருந்து நாங்கள் நோக்கி கூப்பிடுகிற பொழுது எங்களுக்கு நீர் இறங்கி வந்து விடுவித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிறவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கிருபைகளை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீதிமானாக மாற்றி செம்மையான இருதயத்தை எங்களுக்குள்ளார வைத்து அந்த உம்முடைய நினைவுகளை எங்களை வைத்து அந்த நினைவுகளெல்லாம் தலைமுறையாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்படியாய் உண்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறதற்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளினுடைய இருதயத்திலும் சந்தோஷத்தையும் களிப்பையும் கலிகூறுதலையும் உண்டாக்கி அந்த கலிகூறுதலுடைய சத்தத்தை நாங்கள் துணிக்க பண்ணும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்மை துதித்து பாட வாத்தியங்களோடு இசைக்கருவிகளோடு இசைந்து பாட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் செய்த தேவனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தெய்வத்தை எங்களுக்கு ஆண்டவரே தெய்வமாய் எங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட கூட்டத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்பமும் ஆண்டவரே பிரதேசமா இருக்க எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற தயவு பெரியது ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்து தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்படியாய் நாம் துதித்து பாடும் அல்லேலூயா என்ற பாட்டையும் கூட நாம தேவனை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து நாம பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம்.
கொள்ளை நோய்க்கு நம்மை தப்பிவித்தபடியால் அவரை நாம் துதித்து பாடினோம். அவர் நம்முடைய இக்கட்டிலே நமக்கு அவர் துணையாய் இருந்தபடியினால் நாம் துதித்து பாடினோம். அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை காத்தபடியினால் அவரை நாம் துதித்து பாடுவோம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துகிறபடியினால் அவரை நாம் துதித்து பாட வேண்டுமா? இந்த துதியை தேவன் ஏற்றுக்கொள்ள இந்த துதிகளுக்கு அவர் பாத்திரராயிருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்முடைய துதியை நம்முடைய வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார். காரணம், நாம் இப்பொழுது பாடின பாட்டின் ஒவ்வொரு வரியிலும் அவர் இப்படியாய் நம்மை நடத்தினார் என்று அதை நாம் உணர்ந்தவர்களாக நன்றி சொல்லி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியால் பாடிடுவோம் என்று கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் தேவனை நம்முடைய ஆத்மாவில் இருந்து நாம் இந்த பாடலை பாடலாம். Hallelujah.
கர்த்தர் கடந்த நாட்களில ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மையை நினைத்து நாம் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் எங்களை காக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்குள்ளாய் எங்களை நிலைநிற்கும்படி நிற்க செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உங்களுடைய சுதந்திரமாக நீர் தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சுதந்திரத்தின் வழியாக எங்களை தலைமுறையாக வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் தேவனுக்கு மத்தியிலே நன்றி இருதயத்தோடு நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கிருபை எங்களுக்கு பெரிதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இக்கட்டான வழிகளில் இருந்து மீட்டு நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போனாலும் எங்களை மீண்டுமாக எங்களை இணைத்து உங்களுடைய கிருபைக்குள்ளாய் வைத்துக் கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபையை மீண்டுமாக ஆண்டவர் இந்த தேசத்தில் குடும்படிக்கு எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறாராம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் என்னது என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைவோடு கூட இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை தேவனை விட்டு நீங்கள் தூரமாக இருந்து வந்திருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியான ஒரு நேரத்தை இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனோடு கூட ஒப்புறுதலாகி தேவனும் நீங்களும் அவருடைய இணைப்பிலே இணைந்திருப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மை கூடுபடிக்கு அவருடைய ஜனங்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்திருக்கிறார். காரணம், அவர்களுடைய ஜனங்கள் அவருக்கென்று அவர் தெரிந்து கொண்டாராம். அவருடைய ஜனங்களை அவர் அவருக்கென்று தெரிந்து கொண்டார்களாம். அவர் தெரிந்து கொண்டபடியினால் அவருக்குள்ளாக நாம் நிலை நிற்கிறோம். இல்லாவிட்டால் நாம் நிலை நிற்க முடியாது. அவருடைய கிருபை நமக்குள்ளார வைத்து அந்த கிருபையை நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கும்படிக்கு அவர் கிருபை செய்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். ஏதோ நாம் தவறு செய்கிற பொழுது தட்டிட்டு துரத்தி விடுகிற தேவன் அல்ல. நாம் மனம் திரும்பி வருகிற பொழுது நம்மோடு கூட அவர் வந்து நம்மை அணைத்து அவருடைய கரங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த நாளிலே தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுடைய பாரங்கள் என்ன? உங்களுடைய கஷ்டங்கள் என்ன? அவங்களுடைய நினைவுகள் என்ன அவருக்கு தெரியும். ஆனாலும் நீர் அவருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறபடினால் அவன் என்னிடத்தில் என்ன கேட்பான், அவன் என்னிடத்தில் இருந்து என்ன கேட்க அவர் போகிறார் என்பதை அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய எண்ணங்களுக்காக, உங்களுடைய சிந்தைகளுக்காக, உங்களுடைய வழிகளுக்காக நீங்கள் அவரோடு கூட சீர்படுத்தும்படியாக அவரை நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் அவர் உங்களுக்கு நம்பிக்கையுள்ள தேவனாய் இருப்பார். கர்த்தர் நல்லவனுக்கு நல்லவனாகவும் இருப்பார், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாகவும் இருப்பார். இதுவும் வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவர் நல்லவர் என்று நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். அதோடு கூட நாம் அவர் நன்மைக்கு ஏதுவான வழியை விட்டு விலகிற பொழுது அவரே நமக்கு எதிரடையாகவும் மாறிவிடுவார். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே இருந்தபடினால் பிழையாம் அறிந்து கொண்டான். ஆனால் தான் பிழையாம கொண்டு அநேக முறை அவர்களை சபிக்கும்படியாக எத்தனைக்கிற பொழுது கூட தேவன் அவர்களை விடவில்லை. ஆனாலும் அவன் தூண்டுதலின் பேரிலே அவன் வேறொரு காரியத்தை அவன் தந்திரமாய் சபைக்குள்ளாய் கொண்டு வந்தான். பாவத்தை செய்ய அந்த ஜனங்களை தூண்டிவிட்டான். அப்பொழுது அவர்களுக்குள்ளாய் சாபம் வந்துவிட்டது. அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பிடிப்பதற்கு ஒரு ஊற்றுக்கோலாய் இருப்பது அது பாவமாய் மாறினது. உங்களுக்கு மத்தியிலே எனக்கு மத்தியிலே பாவம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போய்விடுவோம். நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகி அவர் மீது நம்பிக்கை இருப்போமானால் அவருடைய சுதந்திரத்தை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய தலைமுறைக்கு நமக்கு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சந்ததியாய் அதை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த நம்பிக்கை உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அந்த நம்பிக்கையோடு கூட நாம் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் உங்களுடைய நம்பிக்கையை இப்பொழுது புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை, கடந்த நாட்களில் அநேக முறை நான் அவிவிசுவாசப்பட்ட அநேக காரியங்களிலே நான் சிக்கிக் கொண்டேன். என்னை மீண்டுமாக இணைத்து நல்ல உங்களுடைய விசுவாசத்துக்குள்ள எங்களை வைத்து உங்களோடு கூட இணைக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நம்பி அவருடைய காரியங்கள் அவருடைய சமூகத்துக்கு நாம் வந்து நம்பி வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை நாம் அவருக்கு தெரியப்படுத்தும்படியாக நம்பி வந்தேனே என்ற பாடலின் கூட நாம் பாடலாம்.
சரணம் சரணம் சரணமையா நம்பி வந்தேன் நம்பி வந்தேன் நம்பி வந்தேன் சரணம் சரணம் சரணமையா நம்பி வந்தேன் தம்பிரா ஒருவரே கர்த்தரே கருவது வருகாரு குமாரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேன் நம்பி வந்தேன் தேசியானா நம்பி வந்தேன் நிப்பார தரிசனம் அன்பான தரிசனம் நித நித சரி தொழுது நம்பி வந்தேன் நம்பி வந்தேன் தேசியானா நம்பி வந்தேன் சரணம் சரணம் சரணமையானா நம்பி அவருடைய நாமத்தை நாம் நம்பி இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் அவர் அற்பமாய் நினைக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் அற்பமாய் நினைக்கலாம். தேவன் அவரை நம்பி வந்த ஜனங்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறது அல்ல. நீங்களும் நானும் அவருடைய நாமத்திலே நாம் இங்கே வந்து நம்பி அவரை துதித்து பாடி தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கை உள்ளவரை ஒருபோதும் நீ கைவிடாதபடிக்கு நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக உம்முடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்திலையும் நீர் ஆண்டவரை விடுதலை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் பலப்படுத்தினீர், இப்பொழுதும் எங்களை பலப்படுத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறபடினால் நம்பி இருக்கிறபடினால் உடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே துருகமாயிருந்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். தேவ கிருபை நம்மளை ஒவ்வொருவரும் ஆட்கொண்டு இவ்வளவாய் நடத்தினபடியினால் நம்முடைய நம்பிக்கை அவர் துருகமாய் வைத்து அதனுடைய காரியங்களை ஜெயமாய் நடத்துக போவதற்காய் நாம் தேவனை கை தட்டி ஆரவாரத்தோடு கூட தொழுது கொள்ளலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் கிருபை இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனே, எங்களுடைய நம்பிக்கை உண்மையாக இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் அழிந்து போவதில்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால உம்முடைய நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வைத்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது எல்லாம் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக அருளுவேன் என்று சொன்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்டார்களோ நம்பி கேட்டார்களோ இழந்து போனதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஒருவேளை சரீரத்துல சுகவீனம் இழந்து போயிருக்கலாம், கடன் பிரச்சனையில பணத்துல ஏமாந்து போயிருக்கலாம், வியாதியின் இக்கட்டிலிருந்து வழிவழிகள் போயிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவரை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்கு தாவீதுக்கு கொடுத்த அதே வார்த்தை எங்களுக்கு நீர் தருவீராக. நாங்கள் இருந்து போனது எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்வீராக. சரீர சுகம், ஆத்மா சுகம், பொருளாதாரம், ஆண்டவரை குடும்பத்தின் ஆண்டவரை சமாதானம், ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறவர்களை காணக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் நீர் நேர்மையாக்கி சுவையான பாதையை எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை எல்லாவற்றையும் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்துங்கள். இப்பொழுது சபைக்கான அறிவிப்பு சபையின் செயலாளர் வந்து அறிவிக்கும்படியாக கேட்டு
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கான அறிவிப்புகளை கேட்போம். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரை சபை வீட்டில் வைத்து நடைபெறும். திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நமது சபையின் சகோதரிகள் இந்த இடத்திலே கூடி ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெப கூடுகையில் சபையில் உள்ள சகோதரிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை குடும்ப ஆசீர்வாத ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த இடத்தில் வைத்து நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் கேம்ப் ஊழியத்திற்கான ஜெப கூடுகை இந்த இடத்தில் வைத்து நமது சபையின் சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். சகோதரர்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கேம்புகளில் இருக்கிற சகோதரர்களும் இதில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்குரிய பாடல்களுடைய இசைப்பயிற்சி இந்த இடத்துல நடைபெறும். இசைக்கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து அந்த இசைப்பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் அழைக்கிறோம். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பரிசுத்த ஆராதனைகள் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த இடத்திலும், மாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் அகமதியில் இருக்கிறதான சென்ட் பால் சர்ச்சிலும் வைத்து நடைபெறும். வரும் வியாழக்கிழமை இம்மாதத்தின் முதல் வியாழக்கிழமை ஆனபடியினாலே அன்றைய தினம் சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறும். சபையார் இதில் பங்கெடுத்து இந்த சங்கிலி தொடர் ஜெபத்திலே பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மிஷினரி ஊழிய பொறுப்பாளர் சகோதரன் ஜான்சன் வேலை நிமித்தமாக வரவில்லை. அதற்கான காணிக்கைகளை நமது சபையின் பொருளாளரிடத்தில் சகோதரன் ஜெகநாதன் அண்ணனிடத்தில் கொடுக்கும்படியாக உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். மாலையிலே அகமதியிலே சபைக்கு வருகிறவர்கள் சகோதரன் அங்கே வருவார், அவரிடத்தில் கொடுக்கலாம். இன்றைய தினம் மாலை சகோதரன் பிரபாகரன் அவர்கள் தாய் தேசத்திற்காக புறப்படுகிறார்கள். சகோதரனுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சபையின் சார்பிலே சகோதரனுடைய பிரயாணத்திற்காக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற மாதத்திற்குரியதான செய்தி மலர் ஆயத்தமாக உள்ளது. சபையார் ஆராதனை முடிந்து செல்லும்போது அந்த செய்தி மலரை வாங்கி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விசை கூட மன்னிக்கவும். இந்த செய்தி மலரை வாங்கி சபையார் அதை பயன்படுத்தும்படியாகத்தான் உங்களுக்காக நாங்கள் அதை ஆயத்தம் பண்ணுகிறோம். தயவு செய்து அதை வீணிலே வழங்காதீர்கள். பல முறை சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறோம். வாங்கி அப்படியே வெளியில் வீசிட்டு போகிறாங்க. தயவு செய்து அது செய்ய வேண்டாம். எத்தனையோ சகோதரர்களுடைய ராப்பகல் இல்லாத உழைப்பு அது. அதனால் அதை புரிந்து கொண்டு வாங்கி பயன்பெறுங்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய விசேஷித்த நாட்களை கொண்டாடுபவர்களுடைய பெயரை வாசிக்கிறேன். சகோதரன் ஸ்டீபன் ஜெயக்குமார், ஜபத்துரை ஜோசப், சிஸ்டர் சரோஜினி அலியாஸ் எட்சியா, பிரதர் பிராங்க்லின் கலைசெல்வன், சிஸ்டர் ஆனந்தவல்லி, சிஸ்டர் மெர்சலின் தயா ஏசுரித்தனம், சிஸ்டர் காயத்ரி கும்பையன், பிரதர் ஜோ ஆப்ரஹாம் வில்கின்சன், பிரதர் எரிக் நாதன் மார்க் ஆண்டனி ஆகியோர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுடைய பெயரை வாசிக்கிறேன். திருமதி திரு வி எபனேசர், திருமதி திரு ஜெயக்குமார் ஞானதாஸ் ஆகியோர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை ஆசரிக்கிறார்கள். இந்த வாரத்திலும் விசேஷித்த நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக சபையாராக வாழ்த்துகிறோம். Hallelujah.
மாதத்துக்கான செய்தி மலர் ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைய தினத்திலே விடுமுறைக்காக செல்ல இருக்கிறதான சகோதரனுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். பொதுவாய் நம்முடைய சபையினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் தேவையோடு இருக்கிற ஜனங்களுடைய காரியங்களுக்காகவும், விசேஷமாக கடந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளுடைய டேலண்ட்டை நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம். அதை ஆயத்தப்படுத்தின சகோதரருக்காக நன்றி சொல்லியும், அதில் விசேஷமாக தன்னுடைய டேலண்டெல்லாம் சிறு குழந்தைகள் வெளிப்படுத்தின காரியத்தை நினைக்கிற பொழுது நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய தாளந்து விசாலமாக நம்முடைய சபையில இப்ப வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்திருக்கிறபடினால் அதை இன்னும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில அவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். அதை தொடர்ந்து நாம் செய்வதற்கு ஒத்தாசையாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய தாளந்துகள் எல்லாம் அந்த யூடியூப்ல பார்க்கிற பொழுது ஒருவேளை இங்கெல்லாம் அது தெரியாது. அவங்க தனியா இருக்கிற நேரத்துல எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கிற பொழுது அது உள்ள மறைந்து இருக்கிறதான அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு ஊன்றுகோலாய் முதல் ஆயத்தமாக இருந்தபடினால் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் தொடர்ந்து இன்றைய தினத்தில் இருக்கிறதான வாலிபர் ஐக்கிய கூட்டத்திற்காகவும் அதில் பங்கு பெறுகிற காரியத்திற்காகவும் அதில் தொடர்ந்து இருக்கிறதான நிகழ்ச்சிகளுக்காய் வரக்கூடிய நாட்களிலே முதலாவது வியாழக்கிழமையில சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கிறது. இந்த காரியங்களுக்காகவும் பொதுவாய் ஜெபிக்கும்படியாக சகோதரர் டேவிட் ஜெயக்குமார் அன்பாய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீர் பாராட்டின நன்மைகள் அப்பா, நீர் பாராட்டின ஏராளங்கள், நீர் பாராட்டின ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே அப்பா பிதாவின் எடுக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் ஆண்டவரே, ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம், உமக்கு சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஜப கொடுப்பு அப்படியே உங்களுடைய கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. குறிப்பாக ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே செயின் பிரியாரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தா ஒரு ஜப குறிப்பியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது கேட்டு ஆண்டவரே கத்தாவே பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. வந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே அவர் ஒவ்வொருவரும் வந்து சாட்சி சொல்லி உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்யப்பட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. குறிப்பாக ஆண்டவரே கத்தாவே செய்தி மலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்தி மலரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் படிக்கிறார்களோ ஆண்டவரே தேவ ஆவியானவர் அவர்களுக்கு தேவன் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. சோத்து மதக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் கரம் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே கத்தாவே செய்தி மலர் கேட்டு அதன்படி ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் தேவன் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படி செய்யப்பட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாளும் கூட பிரயாணப்பட்டு போகிறோம் ஒவ்வொரு சகோதரனுக்காக அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். பிரயாணத்தில் தேவனுடைய கரம் ஆண்டவரை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறுபடியும் இந்த கோயில் தேசத்துக்கு வந்து உம்மை சோதரித்து உடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கர்த்தர் திரும்பி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி செய்யப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க சபையிலே ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தந்திரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்தில் கூட விசேஷமாக இந்த டேலண்ட் டெஸ்ட் செய்திருக்கிறார்களப்பா. அப்படி நாம மேன்மைக்கென்று ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியோ கத்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷித்த கிருபையினாலும் வரங்களினாலும் ஆண்டவர் உலக பிரமாண கல்வியிலே வளர முடியாகவும் கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே செய்யப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒவ்வொரு சகோதரர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்டிலே அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி உடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்யப்பட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை சோதரிக்கிறோம்ப்பா. சபையில் முறைக்கு நடைபெற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதி, சபையில் உள்ள கமிட்டி ஆசீர்வதியாப்பா. தொடர்ந்து தேவ கரம் கொடுத்து வழிநடத்தி ஆலோசனைகளை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீ சொல்லியிருக்கீர்
சொல்லுகிறேன். ஆண்டவரே கர்த்தா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில ஒரு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தா, கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆலோசனை தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறாப்பா. அப்படியே செய்யப்பட கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர சபையில் ஆண்டவரே கர்த்தா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட ஒருவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய வருகிற நாட்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேவ கரம் கொண்டு வந்து வழிநடத்தி பாதுகாத்து வேண்டுமா செபிக்கிறோம். துதி கன மகிமை கூட அவங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. காணிக்கை நேரம். காணிக்கை பாடலாக சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். சுகபத்திரமாய் இந்திய தேசம் விடுமுறைக்காக சென்றிருக்கிறார். அவர் சென்று சுகபத்திரமாய் சேர்ந்து விட்டேன் என்று செய்தியும் அனுப்பியிருந்தார். அவர் விசேஷமாக அவருடைய மகனுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். இந்த காரியத்திற்காக உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலே யூத் மீட்டிங் இருக்கிறதுனால சற்று துரிதமாக ஆராதனை நாங்கள் முடிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால நீங்கள் எல்லாரும் இந்த ஆராதனை முடிந்து தொடர்ந்து இருந்து யூத் மீட்டிங்கிலும் கூட கலந்து கொண்டு உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் உண்டு செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட கொடுக்கப்பட்ட காணிக்கையாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்முடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது வெறுங்கையோடு கூட வராதபடி நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை ஆண்டவரை காணிக்கையாய் கொடுத்திருக்கிறோம். இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு கூட காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக.
விசேஷமாக சகோதரன் ஸ்டாலினுடைய ஆண்டவரே பிரயாண காரியத்தை நீர் ஆண்டவர் வாய்க்க செய்திருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய காரியங்களிலும் கிருபை நிலையாய் நிற்கும்படியாக நாங்கள் உமக்கு ஆண்டவர் உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் கடந்து சென்றிருக்கக்கூடிய நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளையினுடைய மகனுடைய திருமண காரியத்தை நேர்த்தியாக ஏற்ற வேளையிலே எந்த விதமான குறைவு இல்லாதபடிக்கு செய்து முடித்து மீண்டுமாக இந்த தேசத்துக்கு வந்து சபையிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஊழியம் செய்வோம், உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மேலாக எங்களை குறித்து நீர் அதிக கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை நிறைவேற்றி நல்ல ஆண்டவரை காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து விடுமுறை செல்லுகிற மகனையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாக வந்து இந்த தேசத்திலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒத்தாசை செய்யும். அவர்கள் விடுமுறைக்கு சென்று இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மீண்டுமாக இங்கு வருவதற்கு தடையாய் காணப்படுகிற இந்த பிளைட் எல்லாம் கூட ஆண்டவரே எல்லாம் நார்மலாகும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஒருவேளை சபைக்கு வர முடியல என்று தாகத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இயக்கத்தை அறிந்து அவர்கள் விடுவித்து மீண்டுமாக இந்த தேசத்திற்கு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர்களுக்குரிய வேலையிலே அமர்ந்து கொள்ளவும் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட செய்தி கொடுக்கும்படியாக சகோதரன் ஜெயசேகர் அவர்கள் என்பாய். அல்லேலூயா. ஏன் இங்கே வந்து மாஸ்க் எடுத்தோம்னா ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். நம்ம எல்லாரும் மாஸ்க் போடணுன்றதுக்காக தயவுசெய்து முடிந்தவர்கள் மாஸ்க் அணியுங்கள். இது எல்லாருக்கும் அது நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால நான் கல்விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் திருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். சகோதரன் தாசையா அவர்கள் இந்த நாளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேலை நிமித்தமாக வர முடியாத காரணத்தினாலே கர்த்தர் கிருபை எனக்கு இந்த தருணத்தை கொடுத்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நாம் நம் மத்தியிலே சபையிலே அங்கத்தினராக இருந்து சகோதரன் பிரேம்குமார், சகோதரி பிரியா பிரேம்குமார் குடும்பத்தினர் கடந்த நாட்களில் இந்திய தேசத்துக்கு கடந்து சென்றார்கள். அவர்களுடைய மகள் செல்வி ஜோசலின் அவர்களுக்கு வருகின்ற மாதம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் கிருபையால் இந்த காரியங்களை வாய்க்கப்பட்டிருக்கிறார். சகோதரன் ஜோசலின், சகோதரன் ஜோயல் அவர்களுக்கு நிச்சயப்பட்டிருக்கின்ற திருமணத்திலே கர்த்தருடைய கிருபை நிறைவாய் இருந்து திருமணத்திலே இணைய போற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படியாக சபையாருக்கு அறிவிக்கும்படியாகவும் சகோதரன் பிரேம்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் இந்த திருமணத்திலே இணைகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சகோதரன் இந்த தேசத்தில் இருந்த நாட்களிலே நம்முடைய சபையில நீங்க ஊழியர்களை செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த சகோதரன் என்பதை நாம் அறிவோம். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் சுருக்கமாக கேட்ட வண்ணமாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அநேகர் அவருடைய தாளந்துகளை மிகவும் நேர்த்தியாய் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் வெளிப்படுத்தினதை நாம் இந்த நாட்களிலே யூடியூப் சேனல்களில் நாம் கண்டு கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு துணையாய் இருந்த பெற்றோர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம 2 வாரமா கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இதனுடைய பலன் என்ன என்பது சிறு பிள்ளைகளுக்கு ஒரு ஆவல் இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன், இப்போ இந்த யூடியூப்ல போட்டிருக்கிற இதை எல்லாவற்றையுமே சபை மக்களும் சரி, நமக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு சொல்லி அவர்களை பார்க்கும்படியாய் நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய தாளந்துகளை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள், கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது என்பதற்கும் அது ஒரு ஏற்ற தருணமாக இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் எனக்கு என்ன லாபம்? பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஆசை தான். நம்ம இவ்வளோ பெரியவங்களே நான் ஜெபம் பண்ணிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைக்கணும்? அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கும். சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பான ஒரு காரியம், இந்த காரியங்களில் 3 ஜட்ஜி இருப்பார்கள். அவர்கள் இதை எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து இதிலே த பெஸ்ட் ப்ரோக்ராம் 2ஐ தேர்ந்தெடுப்பார்கள்.
அடுத்து நாம் எத்தனை வியூவர்ஸ் அந்த யூடியூப்ல பார்க்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்தும் இதற்கும் அதற்கும் ஏற்றாற் போல ஒரு மார்க்குகளை கொடுத்து அந்த முடிவுகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதற்கான அன்பளிப்புகள் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த காம்படிஷனை கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையுமே உற்சாகப்படுத்தும் விதமாக உங்கள் எல்லோருக்குமே கிஃப்ட் உண்டு. அல்லேலூயா. அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. வருகின்ற நாட்களில் இன்னும் உற்சாகமாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பதாக. நாம் தலைகளை காட்டி ஜெபித்து நாளுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி சுமந்திடும் உண்மை போல கொள்ள நாடும் இல்லையே. உண்மை போல வைக்க நாடும் இல்லையே. உண்மை போல அறிந்து கொள்ள நாடும் இல்லையே. உண்மை போல அரவணைக்க நாடும் மகா இறக்கம் கிருபை இந்த நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் பாதத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆற்றி தேற்ற வல்ல தேவனாய் இருக்கிறவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பனே வறண்டு போன தாழ்ந்து போன பிரச்சனைகள் இருந்த எத்தனையோ சூழ்நிலைகளில் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்தீங்கப்பா. மகனே மகளே என்று நீர் எங்களை ஆற்றி தேற்றினதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்கிறோம். அப்பா நீர் எங்களை பார்த்து பாக்கியவானே பாக்கியவதியே என்று சொன்னீங்கப்பா. கலங்காதே திகையாதேன்னு எங்களை சொன்னீங்க ஆண்டவரே. அதனால தான் சாமி நாங்கள் இந்த நாளில் யோனான சுகத்தோடும் பலத்தோடும் முழு ஜீவனோடும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்ப்பா. கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் நமது கண்கள் காண்கிறவர்களாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளினுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். வார்த்தையான எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு சந்தோஷத்தோட சமாதானத்தோடு தேற்றப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அது என்னையும் தாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பேரு இயேசுவை அறிந்திருக்கிறோம்? அல்லேலூயா. இயேசுவை அறிவது என்பது வேறு, இயேசுவை உணர்வது என்பது வேறு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு. இயேசுவை உணர்ந்தவர்கள் ஈஸியா அறிந்து விடுவார்கள். அல்லேலூயா. அநேக இயேசுவை அறிந்திருப்பார்கள், அதை உணர முடியாது. அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வந்து இடைப்படுவதை உணர முடியாமல் இருக்கலாம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாம் எண்ண முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒன்று அதனுடைய வாழ்க்கை சக்கரத்திலே சாதாரணமாக நடந்து கொண்டே வருகிறது என்று நாம் நினைக்க தோன்றும். ஒரு உதாரணத்துக்கு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை நிமித்தமாக நமக்கு சம்பளம் வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த தேசத்துக்கு வந்தோம், வேலைக்கு போறோம், சம்பளம் கிடைக்கிறது, வேலை செய்யறதுனால சம்பளம் கிடைக்கிறது. கரெக்டா? இது நாம் சாதாரண உணர்வது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு பேரு
வேலை செஞ்சு அதனுடைய பிரயாசத்தை அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாதவர்கள் நமக்கு தெரியும். நம்மளே ஒரு சிலர் இருப்போம். இந்த தேசத்துல அநேகரை நாம் பார்க்கிறோம். பார்க்கிறோம். அதனாலதான் நமக்கு கிடைப்பது நம்முடைய படிப்பினாலோ பதவினாலோ இல்ல நம்ம வேலை செய்ததுனாலோ அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆண்டவரை அறிவது என்பதை பார்க்கின்ற பொழுது இயேசு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா அந்த அவரை துதிக்க கூடாதபடி தடை செய்வதற்காக இந்த RSS கூட்டங்க நிறைய பேருக்கு இயேசு தெரியும். புற ஜாதியினர் பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இயேசுவை நிறைய தெரியும். அதுல அவங்க இந்த ஒரு சில, நான் சொல்ல விரும்பவில்லை எந்த மதம் என்று, ஒரு சில மற்ற மதத்தார்கள் வேதத்தை குறித்து வியாக்கியானம் செய்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துட்டு அது எதிர்ப்பு, எப்படி அது எதிர்மறையாய் சொல்லலாம் என்றவர்கள் எத்தனைப்பதை நாம் அநேக இந்த யூடியூப் மற்ற சேனல்கள்ல நாம் பார்க்க முடியும். இது அறிந்தவர்கள் செய்வது. ஆனால் உங்களையும் என்னையும் போல ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்தவர்கள் கர்த்தரை உணர்வது மிகவும் வித்தியாசமான ஒரு செயல். அல்லேலூயா. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை தேற்றுவது. அல்லேலூயா. ஒரு தேற்றுவது. அந்த தேற்றுவது என்பது ஒரு செயல். இப்போ ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு தேவையோடு இருக்காங்க, அவங்கள பார்த்த உடனே நம்ம போயிட்டு அவங்க கிட்ட தைரியமா இருங்க. இது நாம என்ன செய்யறோம், ஒரு செயலாக நாம் செய்கிறோம். அதனுடைய பலன் எப்படின்னா அது ஒரு ரியாக்ஷன். அல்லேலூயா. அதை அனுபவிக்கிறவர்கள் மட்டுமே உணரக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அந்த ஒருத்தர் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுகின்ற பொழுது, ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது, நமக்காக ஜெபிக்கின்ற பொழுது, அதை நாம் அனுபவிக்கின்ற பொழுது, நம் இருதயம் பூரிக்கின்ற பொழுது அதை மற்றவர்கள் அறிவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அறிவார். அதனாலதான் நான் சொல்றேன், இது நிறைய விஷயத்துல நான் எப்பவுமே ஒன்று நினைப்பேன். எப்படின்னா, தேற்றப்படாமல் ஆற்றப்பட மாட்டோம். தேற்றப்படாமல் ஆற்றப்பட மாட்டோம். தேற்றப்படாமல் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதும் சற்று கடினம். எப்படின்னா, ஒரு நம்ம பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு எப்பவுமே சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம். ஒரு சாக்லேட் வாங்கிட்டு பிள்ளைகிட்ட இப்படி கொடுக்கறதுக்கும், ஏன்னா பார்த்த உடனே எடுத்து கொடுக்கறதுக்கும், பிள்ளைய பார்த்து மக்களை கூப்பிட்டு அதை அணைத்து, எங்கே போனேன், ஸ்கூலுக்கு போனியா, படிச்சியா, சாப்பிட்டியா, இந்த அப்பா சாக்லேட் வாங்கியிருக்கேன் இன்னும் கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் உணர முடியும். அப்படியாய் அதை அனுபவிக்கின்ற பிள்ளைகள் வளர்வதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இது நம்ம குடும்பத்துல ஒரு வெளி விதத்துல நம்ம போய் பார்க்கறோம்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ப்பா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்கே ஒரு அரபிக் டாக்டர் இருப்பாங்கன்னு வச்சுப்பேன். போனோம், நம்மளே சிக்கா ஒரு சுகத்தோடு போவோம். அந்த இடத்துல போய் இதுதான் நியூஸ்ன்ன உடனே இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிடுவோம். நம்ம என்னன்னா, அவர் அந்த இதை நம்ம நினைப்போம், டிப்பிக்கலாக எல்லாரும் சொல்ற ஒரு டயலாக் தான் என்னையும் சேர்ந்து. அவர் பார்த்த உடனே பேப்பர் எடுத்து பெனடால் எழுதுவார். என்னதே அந்த ஒரு முகப்பூச்சை வச்சு வாயத்திறந்து பார்த்துட்டு ஓகே என்ன சொல்லுவார். இப்படியா நம்ம நினச்சிக்கிட்டு தான் போவோம். அதே நேரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ஒரு நர்ஸ் அங்கே வெளியே இருக்காங்க, பிரதர் பிரைஸ்ல வாங்க, அப்படியே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருங்க. ஒரு சந்தோஷம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு அவங்களே ஒரு ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது அவர்களுடைய அனுபவம். அது அவர்களுடைய அனுபவம். போயிட்டு வாங்க, இந்த டாக்டர் வேண்டாம், வேற ஒரு நல்ல இந்தியன் டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கலாம், போற வழியில பாதி நமக்கு சரியா போயிடும். இல்லையா? அதுதான் அந்த அவர்கள் நம்மை பார்த்து அதை தேற்றுகின்ற பொழுது நம்மை அதை உணர முடியும். நமக்கு அதை உள்ளான அந்த மனுஷன் அந்த இருதயம் ஒரு பூரிக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகளை அந்த இடத்திலேயே ஒரு ஸ்டெப் நமக்கு குறைந்து விடும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், கிறிஸ்துவ ஜீவியமா இருக்கட்டும்,
நாம் எந்த இடத்திலும் நாம் தேற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றுகிறவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, எத்தனையோ இடத்துல வேதத்துல நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தேற்றுவதை, ஆண்டவர் அதிசயங்களை செய்வதை, தேற்றப்பட்டதை, அந்த தேர்தலை உணர்ந்தவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு சிலரை நாம் சுருக்கமாக பார்த்து நாம் செய்திகளையே நாம் முடிக்கப் போகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது வேதத்துல ஆபிரகாமை, யாக்கோபு, அண்ணாலை, ஆவிதை எல்லாரும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பெருமானவர்களே, நாம் தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தரிடத்திலே முதல்ல செல்லணும். எப்படி? இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு சிஸ்டர் நம்மளை விசாரிக்கிறாங்கன்னா அவங்க பிரைஸ்ல சொல்லும்போது நம்ம எப்படி ஓகே சிஸ்டர், நான் யார் நம்மகிட்ட பேசுவாங்க? ஒரு மனுஷாலே பேச மாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அவரிடத்துல போகின்ற பொழுது ஒரு தாழ்மையை தரித்தவர்களாய் கடந்து செல்ல நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதிலே 10வது வசனம் இப்படியா வாசி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சோதனை காலங்களில, இக்கட்டான சூழ்நிலைகளில நிறைய நாம் இழந்து விடுவோம், நிறைய நாம் எழுந்து விடுவோம், அசைக்கப்படுவோம், ஆடி போயிடுவோம். அதை சொல்லுவோம்ல, ஆடி போயிட்டோம் பிரதர், நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதை ஒடிஞ்சு போயிட்டோம் பிரதர், ஒடிஞ்சு போயிட்டேன் சிஸ்டர்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஆண்டவர் வருவார், ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நம்மை நிலைநிறுத்தும். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை. சில சமயங்கள்ல நமக்கு பொருள் தேவை, எதே பொருள் தேவை இருக்கலாம், பொறுமை அதனிலும் தேவை. அல்லேலூயா. அந்த ஒரு பொறுமையும் நமக்கு வேண்டும். தாழ்மையா நம்ம அவரிடத்துல சென்று ஆண்டவர் இடத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவருக்காக காத்திருக்கின்ற பொழுது அவர் கடந்து வந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட போகின்ற பொழுது நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சுப்போமே, அளவான வார்த்தைகள். எது? அளவான வார்த்தைகளை பேசணும், ஞானமான வார்த்தைகளினால ஜெபிக்கணும், இடமறிந்து பேசணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுதான். ஏன்னா இப்ப வேதத்துல ஒரு 2 சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பேதுருவின் மாமிக்கு ஃபீவர் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38-39 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல என்னாச்சுங்க? அவர் அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். கடந்து போய் அந்த மாமிக்கு என்ன ஃபீவர், எதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்னங்க? வேதத்துல எழுதியிருக்கிற வார்த்தை என்றும் மாறாது. அந்த மாமிக்கு கடும் ஜுரம், அவ்வளவுதான். அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, எப்படி குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒரு சிம்பிளான ஒரு காரியம். நம்ம அங்க அந்த இடத்துல கடந்து போய் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது, அவர்களை தேற்றுகின்ற பொழுது அந்த லிமிட்டேஷனை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மீறி அங்க போன உடனே, ஆண்டவரே நீர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினேர்னு ஜுரம் வந்தவங்களுக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு தன்னையும் அறியாம ஒரு கலக்கம் வந்துடும். ஐயோ, தேவ மனுஷன் இப்படியான ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம எதை மூலமா நாம் கடந்து சொல்ல போறோமோன்னு அந்த ஒரு கலக்கமோ பயம் வந்துடும். எந்த இடத்துல செல்றோமோ அந்த இடத்துல மட்டும் அதற்கான வார்த்தைகளை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம்
11வது அதிகாரத்துல நாம் ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிவோம். மரியாள் மார்த்தாள் என்ற 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய சகோதரன் லாசரு மரித்து விட்டான். அந்த இடத்திலும் ஆண்டவர் கடந்து செல்கிறார். அல்லேலூயா. இந்த பேதுரு மாமி கிட்ட வந்து ஜரமா இருந்த மாமி கிட்ட குனிஞ்சு எழுதுருமான்னு சொன்ன அதே ஆண்டவர் அந்த இடத்திலும் கடந்து செல்கிறார். 20வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது அவர் வருகிறார் என்று அறிந்தவுடனே மார்த்தாள் அவருக்கு கேட்டு போயிட்டு மரியாள் எங்க இருக்கிறாங்க? வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருப்பதை நாம் வாசிக்கிறோம். 32வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மரியாள் மார்த்தாள் என்ன சொல்றா? ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்றான். அதே மார்த்தாள் என்ன சொல்றார்? மார்த்தாள் அவளை பார்த்த உடனே, மரியாள் அவளை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எந்த தேவைக்கு அவர் ஆண்டவரை பார்த்து அங்கலாய்க்கவில்லை. அவரை சும்மா ஒரு மாதிரி அலைபாய விடவே இல்லை. அதனால 40வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற பொழுது, அவர் நம்மை ஆற்றி தேற்ற வருகின்ற பொழுது நம்ம அவருக்காய் செவி கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அவர் சொல்லுகிற காரியங்களுக்காக நாம் இருக்கணுங்க. அடுத்து 43வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல 2 காரியங்கள் நடக்கிறது. 2 இடத்துலயும் அற்புதங்களை செய்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஜெரமா இருந்த மாமி கிட்ட பொறுமையா போயிட்டு குனிந்து நின்று அவருக்கு கட்டளையிட்டு அவரை சுகத்தோடு எழுப்பினார். இந்த இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆன சரீரத்தை எழுப்புகின்ற பொழுது அவர் உரத்த சத்தமாய் சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் பார்க்கின்ற போது இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விட்டு அவனை ஜீவன் உள்ளவனை நிறுத்தினார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய பிரச்சனை எதுவா இருக்கிறது என்பதை நாம் ஆண்டவர் அறிவார். அதற்கு ஏற்ற விதமாய் நம் மத்தியிலே இடைப்படுவார். அதற்கு ஏற்ற காரியங்களை அவர் நமக்கு சொல்லி செய்வார். தலைவலியா இருக்கிறவங்களுக்கு மரண அவஸ்தைகளை சொல்லி நாம் பயமுறுத்துவ வேண்டாம். மரண அவஸ்தையா இருக்கிறவர்களை சும்மா ஒண்ணுமே கண்டுக்காம லேசா விட்டுட்டு கடந்து போக வேண்டாம். இடமறிந்து தேவை அறிந்து வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி நாம் அவர்களை ஒரு மனுஷனை நாம் தேற்ற வேண்டியது மிகவும் முக்கியம். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது தாவீதை குறித்து நாம் அதிகமாக வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களிலே அவர் அவனை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம், விடுவிப்பதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 34, 35 வசனங்கள் நாம் வாசிப்போம். இருபத்தி 9வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்றாருங்க? நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவரிடத்திலே நாம் கடந்து செல்கின்ற பொழுது என்ன பிரச்சனைகளோடு நாம் செல்கிறோமோ, எந்த காரியங்களோடு நாம் அவரிடத்தில் நாம் செல்கின்றோமோ கர்த்தர் அறிவார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். அவர் ஒரு சில நேரத்துல நம்மளை சமாதானத்துக்கும் நடத்துவார், யுத்தத்துக்கும் நடத்துவார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மளை சண்டை போட சொல்லுவாரான்னு நினைக்க வேணாம். அவருக்கு நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். சங்கீதங்கள் புத்தகம் 144வது அதிகாரத்துல 1 வசனத்தை நாம் வாசியுங்கள். என் கைகளை போருக்கும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் நம்முடைய விரல்களை அவர் தேற்றுவார். அவர் விரல்களை பழக்குவிப்பார். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அறிந்து அதற்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்வார். ஒரு சில நேரத்தில் கலங்கின நேரங்களில்
விசாலங்கள் நமக்கு வந்து பெருகையில வந்து நம்ம என்ன ஆயிடுங்க, அவர் நம்ம ஆத்மா வந்து தொய்ந்து போய்விடும். எப்படி ஆத்மா தொய்ந்து போய்விடும். அவர் மட்டுமே அதை தேற்றி ஆற்ற வல்ல தேவன். அல்லேலூயா. ஏதோ ஒரு சிக்கு வந்துருச்சுன்னா கூட நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிடலாம். ஏதோ ஒரு பண தேவை இருந்ததுன்னா யார்கிட்டயாச்சும் ஒரு லோன் வாங்கிடலாம், ஒரு நண்பர்கிட்ட போயிடலாம். உன்னோட ஆத்மா கலங்கி ஏங்கி தவிக்கின்ற நேரத்திலே கர்த்தர் ஒருவர் தாமே கடந்து வந்து நம்ம ஆத்மாவை தேற்றுவார். சங்கீதம் 94 18 19 வசனங்களிலே நாம் வாசிப்போம். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல வந்து விசாலங்கள் பெருகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய ஆத்மாவை தேற்றும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும், செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நேரிடாமல் காப்பவர் நம்முடைய கர்த்தர் என்ற சங்கீதம் 23:4 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, நம்முடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன ஒரு ஜுரமா இருக்கட்டும், இல்ல மறுத்து போன ஒரு காரியமா இருக்கட்டும், இல்ல ஆத்மாவிலே தொய்ந்து போன ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், ஆண்டவர் நம்மிலே கடந்து வந்து நம்மை தேற்ற வல்ல தேவனா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்முடைய பணத்தை நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், கலங்காதே திகையாதே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய வார்த்தைகள் வந்து நமக்கு அதை தேற்றுவதையா இருக்கும். பிரயாணப்பட்டு நாம் செல்கின்றோம் என்றால் நாம் எப்பவுமே சொல்லி ஜெபிப்போம், ஆண்டவரே நம்முடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும், கர்த்தாவே நீர் எங்களை காக்க வல்லவர், நீ போகையிலும் வருகையிலும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அப்படியான வார்த்தைகள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றும். நாம் வந்து கர்த்தருக்குள்ளாய் பூரித்து கம்பீரித்து வாழ கர்த்தர் கிருபை செய்வார். கடைசியா ஒரு வார்த்தையை நான் வாசித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். பவுல் எழுதுகின்ற பொழுது, சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த சாந்த ஸ்வரூபி நமக்கு அளிக்கிற ஒரு அன்பான ஒரு கட்டளை இதுதான். நம்ம எப்படி சொல்லுகிறாரு, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்ல வேண்டியது நிச்சயம். ஒருத்தர் தவறிய ஒரு காரியத்தை நடந்து கொண்டிருக்கிறான்னா நான் அவனுக்காக ஜெயிப்பேன் என்பது உண்மை, விசுவாசம். கர்த்தர் கிரியைகளை செய்வார். ஆனால் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லுவதும் நம்முடைய கடமை. அதற்கேற்ற ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நாம் புத்தி சொல்லணும். திடனற்றவர்களுக்கு தேற்றுங்கள். அல்லேலூயா. ஒண்ணுமே முடியாம இருக்கிற நிலைமையில இருக்கிற எத்தனையோ பேர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள், நம்மை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேற்றும்படியாய் நமக்கு கர்த்தர் நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார், உலக பிரகாரமான ஞானங்களை கொடுத்திருக்கிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாய் திடனற்றவர்களை நாம் தேற்ற வேண்டும், பலவினர்களை நாம் தாங்குவோம். எல்லாத்தையும் நாம் செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணுங்க, நீடிய சாந்தமாயிருங்கள். அன்பு இல்லாமல் ஒரு நாளும் இந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. நாம் இந்த நேரத்தில் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படட்டும். இப்படியான ஆறுதலின் தேவன், தேற்றவாளன் நமக்கு வந்து நம்ம மத்தியில இருப்பார். அவர் ஆவியானவர் நாமே ஒரு தேற்றவாளன். அல்லேலூயா. மாம்சம் எல்லாம் மறைந்து போகும் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி எழுந்து நிற்போம் என்ற நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் ஒரு விஷயம் நாம் நினைவு கூறலாம். மாம்சம் மறைந்து போகும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனையோ காரியங்களை நம்ம இது பொல்லாப்பு சொல்லி விடலாம். ஆனாலும் நம் இருதயத்தை அறிந்த தேவன் ஆவியானவர் தாமே அது அந்த தேற்றவாளனை அனுப்பி நம்மை தேற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆராதனை சமயத்திலே நீர் மகிமைப்பட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. இருக்கும் கிருபை நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல
மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஆராதனை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டீரே, அதற்காக நன்றி அப்பா. இது வந்து நாள் ஆராதனையிலே பங்கெடுத்த சங்கீத பகுதியை வாசித்த, காணிக்கை எடுத்த, இசைக்கருவிகளை வாசித்த, பிஎஸ் சிஸ்டத்தை இயக்கின ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதத்தின் கரம் நிறைவாய் இருந்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகமாக நாமத்தை மேன்மைப்படுத்தி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையிலே வேலையில் பிரச்சனைகளை இருக்கிறவர்கள், பிரச்சனையில் இருக்கிறவர்களை தாழ்த்தியும் கரத்திலே கொடுக்கிறோம். வருகின்ற நாட்களிலே கர்த்தர் தாமே கிருபையாய் மனமிறங்கி அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களது தேவைகளை எல்லாம் சந்திக்கப் போகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையிலும் எங்களுக்கு அறிந்தவர்கள் வியாதிப்பட்டு இருக்கிறவர்களை தாழ்த்தியும் கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, வியாதி படுக்கையை மாற்றவல்ல தேவனீரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த 12 வருஷம் ஆண்டவரே அந்த ஸ்திரீ ஆண்டவரே வஸ்திரத்தை தொட்டதுனால குணமான வாசிக்கிறோமே. அப்படியான அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில நீர் அனுப்பி அதை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ சுகத்தோடும் பலத்தோடும் கடந்து வந்து இந்த இடத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ராஜா. சபையில கர்ப்பஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் சுதந்திரமா ஆண்டவரே நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. பிள்ளை செல்வங்களை கொடுத்து நீ அநேக தாய்மார்களை கடந்த நாட்களில் ஆசீர்வாதத்திலே அந்த பிள்ளைகளை சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல ஞானத்தோடும் வளர்க்க கர்த்தர் தாமே இருக்கும் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில ஊருக்கு சென்றிருக்கிற சகோதரர்களை தாழ்த்தியும் கருத்திலே கொடுக்கிறோம். சுகுமா கூட கடந்த வாரத்திலே சுகத்தோடும் பலத்தோடும் கடந்து செல்ல கிருபை செய்து சகோதரர் கடந்து செல்ல கிருபை செய்து வருகின்ற நாட்களில் இன்னும் அநேக சகோதரர்கள் பிரயாசப்படுகிறார்கள். இந்த பிரவாரம் சகோதரர் கூட இந்த நாளில் பிரயாணப்பட கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பிரிந்திருக்கிற பெற்றோர்கள், சிறு பிள்ளைகள், கணவன்மார், மனைவிமார் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கருத்திலே கொடுக்கிறோம். பிரிந்திருந்தாலும் பிரியாத நேசர் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை ஆற்றி தட்டி வழிநடத்துகிற தயவுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதை இந்த நாளில் கூட நடைபெற இருக்கின்ற யூத் மீட்டிங்ல தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே அதிகமாக இடைப்பட்டு கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்ட அந்த சகோதரன் பிரேம்குமாருக்காகவும் சகோதரர் பிரியா பிரேம்குமாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகள் இந்த தேசத்திலே அந்த நாட்களிலே எங்கள் சபையின் அங்கங்களாக இருந்து ஆண்டவரே நாமத்தில் மகிமைக்கென்றப்பட்ட ஒவ்வொரு பிரயாசத்துக்கு ஏற்ற பலனையும் கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய சந்தோஷத்தோட சமாதானத்தோடு நடத்தி வருகிற தயவு நினைத்து நன்றி சொல்லுகிறோம். ஊழியத்தின் பாதையில அவர்களோடு இருக்கீங்களா? நன்றி சாமி. இந்த நாளிலும் கூட அவருடைய மகள் ஜோசலனுக்காகவும் அந்த மகன் ஜோயலுக்காக கூட பார்த்து வருகிறோம். திருமணத்தை முன்குறித்துவது என்ற நேரத்திலே ஆண்டவரே அதை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நடத்தி முடிக்க கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அமைத்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை தாழ்த்தின் கரத்திலே கொடுக்கிறோம். அப்படி என்னென்ன தேவைகளோடு என்னென்ன காரியங்களோடு கடந்து வந்தார்களோ அவை எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்று பெற்றுக்கொண்டவர்களால் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் தாமே இருக்கும் கிருபை பாராட்டுங்க. மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். துதி, கனம், மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உலகங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் சகவாசமும் இன்றும் என்றும் நம்மோடும் நமக்கு பிரியமான யாவரோடும் இருந்து காத்து வழி நடத்துவதாக.